ஹபீபி அஜ்மி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷேக் காஜா ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி முதல் ஷேக் ஹஜ்ரத் அலித பையத்து வாங்கினவங்க. அவர்களை அரச சிப்பாய்கள் கைது செய்ய ஓடியானவங்க. ஓடி வந்து ஹபீப் அஜ்மியுடைய ஒரு குடிசை, தன் கலிஃபா தான், உள்ளே வந்து ஒளிவு சொன்னாங்க. சிப்பாய் வர்றாங்க, கேட்டால் இங்கே இல்லைன்னு சொல்லு, முரீது சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொன்னால் பொய்யாச்சு இல்லைங்களா? பொய் சொல்லக்கூடாது, இல்லை பொய் லானத்தாச்சு. எவ்வளோ பேர் அஸ்தி, முதல் ஷேக் துனியாவில் ஹசன் பஸ்ரி, அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான. தன் கலிஃபா சொன்ன உள்ளே வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லுங்க. ஸ்க்ரீனில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். அங்கே எப்படி ஸ்க்ரீன் வந்துச்சு? ஹபீப் அஜீப் மஸ்தானா இருக்கிறாரு, ஃபேமிலி இல்லை, ஒரு ஸ்க்ரீன் தொங்குறாமான்னு வந்துச்சு. எங்கேன்னு வந்து அந்த ஸ்க்ரீன் யோசனை பண்ணீங்கன்னா, நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, ஸ்க்ரீனை கொண்டு போனாங்க ஹசன் பஸ்ரி. இது ஹபீப் அஜீப் வச்சிருந்தாரா, இல்லை அந்த பெண்கள் எதாவது காரணத்துக்காக வீட்டில் வச்சிருந்தாங்களா? இல்லையே, ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்க்ரீனில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். உள்ளே வந்தாங்க சிப்பாய்கள். ஹபீப் அஜீப் எங்கே காஜா ஹசன் பஸ்ரின்னு கேட்டாங்க. தோ உங்களுக்கு காட்டுறாங்க, இந்த ஸ்க்ரீன் உள்ளே இருக்கிறான்னு சொன்னாங்க. எப்படி இருக்குங்க? ஒன்று வல்லால் வீசினானுங்க, 17 தடவை வாழால் வீசுறானுங்க. சரி, இவர் மஸ்தான், இவர் அவர் இருந்தால் அந்த கத்தி முனைக்கு தானாக அவர் ரத்தம் பீறிட்டு வந்துருங்க, சுட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? கத்தி வீசுது. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க 17 தடவை அந்த கத்தியோட முனை என் ஸ்கிரீன் மேல பட்டுச்சு. கிளியல, கிளியற தன்மை கிளியா தெரியுமா ஆக்குறவன் அல்ல. கூட அவன் தான் இருக்கிறான், ஸ்கிரீன்ல அவன் தான், ஹசன் பஸ்ரி அவன் தான், ஹபீப் அஜ்மி அவன் தான், தேடி வந்தவன் அவன் தான், கம்பு தடி ஈட்டி எல்லாத்திலும் அல்லாஹ் அல்லாஹ். இதுக்கு வேண்டாங்க பயானு. தூங்குற வெத்தலைப்பா கொடுத்தா மாதிரி எங்க சர்க்கார் சொல்லுவாங்க. கேட்டாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னப்பா நான் இல்லைன்னு சொன்னேன். உண்மைதான் சர்க்கார், இந்த மன்னிச்சுங்க. அவங்கள பார்த்தவொடனே எங்கன்னு கேட்டவொடனே அல்லாஹ் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் இருக்கான்னு சொன்னேன்டா. என் கைப்பத்து அப்படி ஆயிடுச்சு. எங்கே ஹசன் பஸ்ரி கேட்டான், ஆஹா மௌலால கேட்குறான், நம்ம அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, நான் உண்மை சொன்னேன்டான். அதனால தான் 17 முறை அவன் கத்தியை மேலே பட்டு என்னை கண்டுபிடிக்கலேன்டான் ஹசன் பஸ்ரி. எப்படி கலிஃபா செய்யுது? எங்கேருந்து சில்சிலா எங்கே வருது? 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பின்ன ஹசன் பஸ்ரி கொண்டு வராங்களே. அவன் பேர் தெரியுமா அவனுக்கு? ஆசிரியர், உன் பேர் யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு அவனை பற்றி கவலைப்படாது. நீங்கள் உங்கள் ஈமான ஸ்ட்ராங் ஆக்கும். அல்லாஹ் எப்படியா போட்டுன்னு பாருங்க, எப்படிலாம் காப்பாற்றுறான்னு பாருங்க. நபியோட சொல்ல நீங்கள் கவனி.